ஒரு அரசோட வெற்றி அது எத்தனை பெரிய திட்டங்களை அறிவிக்கிறது என்பதில் மட்டும் இல்லைங்க, அந்த திட்டங்கள் சாதாரண மக்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியை திருப்பி கொடுக்கிறது என்பதில் தாங்க இருக்கு. தமிழக அரசியலில் சில அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெறும் அரசு திட்ட அப்டேட்டுகளாக மட்டும் இருக்காதுங்க. அவை கோடிக்கணக்கான பெண்களின் அன்றாட வாழ்க்கை நம்பிக்கையை நேரடியாக தொடும் உணர்ச்சி தருணங்களாக மாறியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் மாத சம்பளம் வருவதற்கு முன்பே மளிகை செலவு, குழந்தைகளோட பள்ளி கட்டணம், மருத்துவ செலவு, வீட்டு வாடகை, கடன் தவணை என வாழ்க்கை சுமைகளை சுமந்து நிற்கும் பெண்களுக்கு இந்த மாதம் உரிமை தொகை வந்தாச்சா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சாதாரண ஃபினான்சியல் டவுட் மட்டும் இல்லைங்க, அது சர்வைவல் கொஷினாக மாறியிருக்கு. அந்த சூழ்நிலையில் தான் இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக 15 லட்சம் பெண்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற தகவல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு முந்தைய டிஎம்கே ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்ததோடு எதிர்காலத்தில் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியை மீண்டும் நினைவூட்டி இருப்பது உமன் ஓட்டர்ஸ் மத்தியில் இந்த முறை உண்மையிலேயே எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருமா அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஏற்கனவே 1.31 கோடி பெண்களின் பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு செய்யப்பட்ட 1000 பார்த்து நிம்மதி அடைந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கடந்த முறை ரிஜெக்ட் செய்யப்பட்ட பெண்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்ற குடும்பங்கள், விடோஸு, டெய்லி வேஜ் மதர்ஸு, சிங்கிள் உமன் இவர்கள் அனைவருமே இந்த முறை எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு ஆவலுடன் காத்திருக்காங்க. தமிழகத்தில் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வெறும் அரசியல் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லைங்க, அது பல குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையை தாங்கி நிற்கும் உண்மையான எக்கனாமிக் சப்போர்ட் சிஸ்டம். அந்த வரலாற்றின் அடுத்த பெரிய அத்தியாயமாக தான் இப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய எக்ஸ்பான்ஷனாக பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏற்கனவே 1.31 கோடி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை அடிஷனலாக இன்னொரு 15 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. அந்த 15 லட்சம் பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்களா இல்லையா, அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க இதுக்கு எப்படி எலிஜிபிள் ஆவாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, விடோஸ் இருந்தீங்கன்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் ஆல்சோ டெய்லி வேஜ் மதர்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறலாம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் சில திட்டங்கள் பார்த்திங்கன்னா வெறும் அரசு நலத்திட்டங்களாக மட்டும் இருக்காதுங்க, அது கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை, குடும்ப மரியாதை, அண்ட் ஆல்சோ எங்களுடைய உழைப்பையும் அரசு கவனிக்கிறதா என்ற உணர்வின் அரசியல் அடையாளமாக மாறியிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு புதுசாக பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டம் தொடருமா, மாதம் 2500 எப்போது, புதிய விண்ணப்பதாரர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் தமிழக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. இப்போ சுமார் 15 லட்சம் பெண்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் விண்ணப்பிக்க காத்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறனால இது வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம் டிஸ்கஷன் மட்டும் இல்லை, தமிழகத்தின் அடுத்த பொலிட்டிக்கல் மூட தீர்மானிக்கக்கூடிய பெரிய சமூக அரசியல் விவாதமாக மாறியிருக்கு. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக தமிழக தேர்தல்களில் விமன் ஓட்டர்ஸ் தான் பல முடிவுகளை தீர்மானித்துள்ளார்கள் அப்படிங்கிற அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. அதனால தான் பெண்களை மையமாக வச்சு உருவாக்கப்படும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸு இன்னைக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பவர் சென்டராக மாறியிருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட பின்னணி ரொம்ப ஆழமானது. தமிழக அரசியலில் பெண்களை மையமாக வச்சு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் உருவானது வரலாறு திராவிடன் மூவ்மெண்ட் காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொண்டு வந்த மத்திய உணவு திட்டம் ஸ்கீம் ஏழை குடும்ப பெண்களின் வாழ்க்கையை நேரடியாக மாற்றுச்சுன்னே சொல்லலாம். பெண்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த குடும்ப சுமையை மேனேஜ் பண்ணிவிட்டு சற்று ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் பெண்களை மையமாக வச்சு வெல்ஃபேர் பாலிடிக்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து சென்றாங்க. தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், மிக்சி கிரைண்டரு, ஃப்ரீ ஃபேனு, உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா உமன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் மாடலாக உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே அரசும்
கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்த போது அது வெறும் 1000 அசிஸ்டன்ஸ் இல்லைங்க, உமன் எக்கனாமிக் டிக்னிட்டி என்ற புதிய பொலிட்டிக்கல் நரேட்டிவை உருவாக்குச்சு. இது சேரிட்டி இல்லை, பெண்களின் உழைப்புக்கான ரெகக்னேஷன் அப்படிங்கிற கருத்தை டிஎம்கே அக்ரெசிவாக ப்ரமோட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த திட்டம் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக மேசிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பல பெண்கள் எங்களுக்கு தனியாக ஒரு இன்கம் ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு கூற ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இந்த 1000 ரூபாய் மந்த்லி சப்போர்ட் க்ரோசரி, மெடிசின், ஸ்கூல் எக்ஸ்பென்ஸ் போன்றவற்றில் பெரிய உதவியாக இருந்துச்சுங்க. பல கேஸ் ஸ்டடீஸ் அந்த நேரத்தில் வெளியாகிருக்கு. சில விடோடு உமன் கூட இந்த தொகையால் மெடிசின் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு கூறியிருக்காங்க. சில மதர்ஸ் மகனிடம் காசு கேட்காம நான் வீட்டுக்காக செலவு செய்ய முடிகிறது என்ற எமோஷனல் இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு தினக்கூலி குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த 1000 ரூபாய் வந்தால் தான் என் மகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூறிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் கூட ஆயிருக்குங்க. அதனால தான் இந்த ஸ்கீம் எமோஷனல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தாக மாறுச்சு. ஆனால் இதே நேரத்தில் எலிஜிபிலிட்டி இஷ்யூ மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்குங்க. முதல் கட்டத்தில் பல லட்சம் பெண்கள் விண்ணப்பித்தோ அனைவரும் சேர்க்கப்படவில்லை. 29 லட்சம் விண்ணப்பங்களில் 17 லட்சம் பேர் மட்டுமே சேர்க்கப்பட்டதாக கூறப்பட்டது. பல பெண்கள் ரிஜெக்ஷனை புரிந்து கொள்ள முடியாமல் தவிச்சாங்க. என் பக்கத்து வீட்டுக்காரரும் எனக்கு ஏன் வரல அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் வில்லேஜ் லெவல் டிஸ்கஷன்லேயே பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. சில பெண்கள் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக ரிஜெக்ட் ஆனதாக கூறினாங்க. சில பேர் இன்கம் கால்குலேஷன் தவறாக இருந்ததாக குற்றம் சாட்டினாங்க. இதனால தான் அப்பீல்ஸ் ப்ராசஸ் கூட பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறுச்சுங்க. பல பேர் அப்பீல் செய்தும் பதில் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இப்போது அதே ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் மீண்டும் பார்த்திங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற உமன் மீண்டும் விண்ணப்பிக்க காத்திருக்காங்க. இதனால தான் சுமார் 15 லட்சம் பெண்கள் புதிய வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுவே இப்போது டிவிகே அரசுக்கு பெரிய பொலிட்டிக்கல் சேலஞ்சு அண்ட் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெண்டாக மாறி இருக்குங்க. ஏன்னா விஜய் தேர்தல் கேம்பெயினில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு வாக்குறுதி அளிச்சிருக்காரு. அந்த ப்ராமிஸ் உமன் ஓட்டர்ஸ் மத்தியில் மேசிவ் எமோஷனல் கனெக்ட் உருவாயிருக்கு. குறிப்பாக இன்ஃப்ளேஷன், க்ராசரி ப்ரைஸ் ரைஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, ஸ்கூல் ஃபீஸ் பர்டன் ஆகிய காரணங்களால் பெண்கள் டைரக்ட் கேஷ் சப்போர்ட்டை மிகவும் முக்கியமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் டிவிகேவின் 2500 ரூபாய் ப்ராமிஸ் பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சராக மாறியிருக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் செய்வதில் அரசு நிதி சவால்கள் இருப்பதாக சிக்னல்ஸ் வந்திருக்கு. இதனை அடுத்து தான் மகளிர் உரிமை தொகை தொடருமா என்ற அனெக்சிட்டி உமன்ஸ் பெனிஃபிஷரி மத்தியில் உருவாயிருக்கு. அப்போ விஜய் ஸ்கீம் தொடரும் என்று அறிவித்ததும் மே 15 அன்று 1.31 கோடி பெண்களின் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் கிரெடிட் ஆனதும் உமன்ஸ் ஓட்டர் மத்தியில் ரிலீஃப் வேவ் உருவாச்சு. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது டிவிகேக்கு மிகவும் முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மூமெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இது காரணம் தமிழகத்தில் வெல்ஃபேர் கண்ட்ரிபியூட்டி என்பது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்ரஸ்ட் ஃபேக்டர்னே சொல்லலாம். எம்ஜிஆர் காலத்திலேருந்து மக்கள் ஒரு விஷயத்தை நம்புறார்கள், அரசு மாறலாமா ஆனால் வெல்ஃபேர் நிறுத்தக்கூடாது. அதனால தான் விஜய் இந்த திட்டத்தை தொடர்ந்து உமன் ஓட்டர்ஸ் மத்தியில் பாசிட்டிவ் சிக்னலாக பார்க்கப்பட்டது. ஆனால் இதே நேரத்தில் ஆப்போசிஷன் குறிப்பாக ஸ்டாலின் கேம்ப் ஏற்கனவே இயக்கும் ஸ்கீமை தொடர்வதில் டிலே எதுக்கு அப்படின்ட்டு அட்டாக் செஞ்சாங்க. இதனால் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகரிச்சது. அதுக்கு பின்னாடியே ஃபண்ட்ஸ் ரிலீஸ் வேகமாக நடந்துச்சு. இப்போது முக்கியமான கேள்வி 2500 எப்போது? அதை விட பெரிய கேள்வி புதிய பெனிஃபிஷரி சேர்க்கப்படுமா? ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூறுவது என்னன்னா, தற்போதைய பெனிஃபிஷரிக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கே ஹியூஜ் பட்ஜெட் அலோகேஷன் தேவைப்படுது. அது 2500 உயர்த்தினால் தமிழக அரசின் வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர் மேசிவ் ஸ்கேலுக்கு செல்லும். ஆனால் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் ஒன்றை முன்வைக்குது. உமன் எக்கனாமி ஸ்ட்ரென்தன் ஆனால் என்டையர் ஃபேமிலி எக்கனாமி ஸ்ட்ரென்த் ஆகும். அவர்கள் கூறுவது என்னன்னா, டைரக்ட் மணி உமன் கையில் சென்றால் அது வீட்டு செலவுகளுக்கே பயன்படுத்தப்படும், லக்ஸரிக்கு அல்ல. இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் உமன் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் ஃபேமிலி நியூட்ரிஷன், சில்ட்ரன் எஜுகேஷன், ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங்கை இம்ப்ரூவ் செய்ததாக சில கேஸ் ஸ்டடீஸ் கூறுது. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வேறு இதில் சொல்லலாம். அதனால தான் எந்த பார்ட்டியும் உமன் வெல்ஃபேர் ஸ்கீமை இக்னோர் செய்ய முடியல. இப்போது டிவிகே உமன் சென்ட்ரிக் பாலிடிக்ஸை அக்ரெசிவ்லாக பில்ட் செய்ய முயற்சிக்கிறாங்க. ஃப்ரீ பஸ் ட்ராவல் கண்டினியூட்டி, உமன் மந்த்லி அசிஸ்டன்ட், எல்பிஜி சப்போர்ட்டு, ஃபேமிலி வெல்ஃபேர் நரேட்டிவ், இவை அனைத்துமே உமன்ஸ் ஓட்டுற லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் பேஸாக மாற்றும் ஸ்ட்ராட்டஜி என்று அனாலிஸ்ட் கூறுறாங்க. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கி வெறும் 1000 ரூபாய் இல்லைன்னா 2500 ரூபாய் பற்றி விவாதம் இல்லைங்க. அது தமிழ்நாட்டில் அடுத்த பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஷேப்பை செய்யக்கூடிய மிகப்பெரிய உமன் சென்ட்ரிக் சோசியல் ரெவல்யூஷனாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.